ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 4-5 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சு வந்தவுடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நான் பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை சின்னதாக ஆக்கிட்டு கரம் மசாலா, மஞ்சள்பொடி, காரப்பொடி, தனியாப்பொடி இது எல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனியாப்பொடி வந்து சாதா ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு பெரட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, அடுப்பு பெருசாக்கிடலாம். இப்போ நான் பட்டாணி வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் உப்பு, காரம், மசாலாலாம் பட்டாணியில் நல்லா பிடிக்கும். இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அதையும் தண்ணியில் சேர்த்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணி குருமா நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இதில் கலக்கணும். தேங்காய் பால் கலக்கும்போது அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. தேங்காய் பால் கலந்து அடுத்து கொத்தமல்லி தூவணும். தேங்காய் பால் தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப கொதி வந்ததுன்னா கெட்டு போயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.